ஆக்டர் கமல்ஹாசன் பிக் பாஸ் சீசன் 8ல இருந்து விலகினதுக்கு அப்புறம் அடுத்த ஹோஸ்ட் யாருன்றது மிகப்பெரிய விவாத பொருளா மாறி இருந்தது. பலரும் இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்கன்னு கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விஜய் டிவி பிக் பாஸ் சீசன் 8க்கான ஹோஸ்ட் வந்து விஜய் சேதுபதி தான்றத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து ரீசெண்டா பிக் பாஸ் சீசன் 8க்கான ப்ரோமோ ஒன்னு விஜய் டிவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஆக்டர் விஜய் சேதுபதி இந்த ஷோவை முதல்ல ஹோஸ்ட் பண்ண போறதுனால மக்கள் அவருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியும் போன சீசன்ல செஞ்ச சில தவறுகளை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுற மாதிரியும் அந்த ப்ரோமோ அமைஞ்சிருந்தது. சோ இந்த ப்ரோமோ பலரையும் கவர்ந்ததை தொடர்ந்து ஆக்டர் விஜய் சேதுபதி இந்த சீசன்ல எப்படி ஹோஸ்ட் பண்ண போறாருன்றத பாக்குறதுக்கு மக்கள் பலரும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில போன சீசன்ல பலவிதமான சர்ச்சைகளுக்கு காரணமா இருந்த மாயா கிருஷ்ணன் ரீசெண்டா பிக் பாஸ் பத்தி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, முதல்ல பிக் பாஸ் சீசன் 8க்கான ப்ரோமோ சூப்பரா இருந்தது. என்னுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அதுல வேற லெவல்ல பண்ணிருக்காரு. ஆக்சுவலா பிக் பாஸ் ஆடியன்ஸ்க்கும் கண்டஸ்டன்ஸ்க்கும் இங்க நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். பிக் பாஸ்ன்றது பொழுதுபோக்குக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு டிவி ஷோ. அதாவது பொழுதுபோக்குக்காக ஆடியன்ஸை டிவில கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. சோ யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றத தீர்மானிச்சு தீர்ப்பு சொல்லக்கூடிய இடம் இது இல்ல. பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இந்த ஷோக்காக தான் வேலை செய்யறாங்க. உங்களுக்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் இங்க இருக்கு. ஆனா அதையெல்லாம் நாங்க வெளிப்படுத்த மாட்டோம். உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாது. சோ அந்த உண்மை மறைஞ்சே இருக்கட்டும். இந்த சீசன்ல தயவு செஞ்சு ஆணாதிக்க செயலையும் மற்றும் பெண்களை வெறுக்கக்கூடிய செயலையும் செயல்படுத்தாம இருங்க. உதவி கேட்கக்கூடிய பெண்களை பயமுறுத்தாதீங்க. தயவு செஞ்சு அவங்கள பேச விடுங்க. அவங்க விரும்புறத போட்டுக்க விடுங்க. அவங்களா இருக்கிறதுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. அவங்களோட கோவத்தை வெளிக்காட்ட விடுங்க. அவங்களோட மனசால சுயமா இயங்க விடுங்க. அதே நேரத்துல இப்படி இருக்கவங்கள முதல்ல சரியான கேரக்டர் இல்லைன்னு விவரிக்காதீங்க. அவங்கள உமன் கார்டை யூஸ் பண்ண விடுங்க. அதுக்காக அவங்க கிட்ட ஆதாரம் கேட்காதீங்க. அடுத்து இந்த சீசன்ல நுழையக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்கும் சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். நீங்க தைரியமானவங்க. வெளியில உங்களை நோக்கி இருக்கக்கூடிய வெறுப்புலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா வீட்டுக்குள்ள நிறைய ஃப்ரெண்ட்ஸை உருவாக்க பாருங்க. அது மட்டும் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். பணமும் புகழோ இருக்காது, வெறுப்பும் இருக்காது, சொல்லப்போனா நினைவுகள் கூட இருக்காது. இந்த இன்டர்நெட் வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எந்த ஒரு சரிபார்ப்பும் இல்லாம உங்களை பத்தின வதந்திகளை கண்டமேனிக்கு பார்ப்போம். பட் அதை நினைச்சலாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களை நீங்க யாருன்னு வரையறுக்காது. உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க. இந்த உலகத்தோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நாடகத்தை உருவாக்குங்க. உங்களுக்கு வெளியில ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருந்துச்சுன்னா என்ன நம்புங்க. உங்களுக்கு பிஆர் ஏஜென்சியே தேவையில்ல. உங்களுக்கு நீங்களே போதும். ஆனா உங்களுக்காக நீங்க பிஆர் சப்போர்ட் டீம் யாரையாவது வெளியே வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லிருங்க. உண்மையான உலகத்துல வெறுப்பையும் வன்முறையும் தூண்டுற அளவுக்கு எதையும் செஞ்சிடாதீங்கன்னு. கற்பழிப்போ அல்லது வன்முறை அச்சுறுத்தல்களுக்கான இடம் இது இல்ல. இது வெறும் நிகழ்ச்சி மட்டும்தான். சோ இதுல உங்களுடைய கோபத்துக்கு அர்த்தமே இல்லை. இது வந்து பிசினஸ் மற்றும் பணம் சார்ந்த விஷயம்ன்றத புரிஞ்சுக்கங்க. இது வந்து ஒரு அழகான மைண்ட் கேம். விளையாட்டு திறமையோட விளையாடுங்க. எது சரியானதோ அது பக்கம் எப்பவுமே நிலுங்க. அது ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்தலாம். என்ன நம்புங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன். எப்பவுமே உங்களோட தலையை உயர்த்தி வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமானது. நீங்க வேலை செய்றீங்கன்றத மறந்துடாதீங்க. நல்லா வேலை செஞ்சு பணம் சம்பாதிங்க. அன்புடன் மாயான்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த போஸ்ட் இப்ப பிக் பாஸ் ஃபேன்ஸ் மத்தியில வைரல் ஆகிட்டு வருது. இந்த போஸ்ட்டை பார்த்த பல பேர்ல சில பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு வந்தாலும் நிறைய பேர் இவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் பேசிக்கிட்டு வராங்க. சோ இவங்களுடைய இந்த போஸ்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.